நீட் ரிப்பீட்டர்ஸ் நீங்க திருப்பியும் ரிப்பீட்டர் ஆகாம இருக்கிறதுக்கு நான் சொல்ற இந்த 3 மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 1, ஒன்லி வாட்சிங் ஆன்லைன் வீடியோஸ் அண்ட் அட்டெண்டிங் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இதனால உங்களுக்கு நீட்ல ஸ்கோர் வரவே வராது. அப்ப என்ன பண்ணணும்? புக்கை எடுத்து வச்சு படிக்கணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை எழுதணும், ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணணும். செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட்டுக்கு என்சிஆர்டியை அவாய்ட் பண்றது. பிசிக்ஸா இருந்தாலும், கெமிஸ்ட்ரியா இருந்தாலும், பயாலஜியா இருந்தாலும் 80 to 90% ஆஃப் த கொஸ்டின் நீட்டுக்கு என்சிஆர்டில இருந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கேட்கறாங்க. அப்போ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை ப்ராப்பரா 5 டைம்ஸ் ஆவது நீங்க ரிவைஸ் பண்ணினாதான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எல்லாருமே டெஸ்ட் எழுதுவாங்க, ஆனா அனலைஸ் பண்றது ரொம்ப கம்மியான பேர் தான். ஸோ டெஸ்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது தான், அதாவது டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்க, எத்தனை கொஸ்டின் கரெக்டா இருக்கு, எத்தனை கொஸ்டின் தப்பா இருக்கு, ஏன் தப்பு பண்ணீங்க, எந்த இடத்துல கான்செப்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கான்செப்டை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது, அண்ட் எரர் நோட் எழுதி வைக்கணும், மிஸ்டேக் நோட் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் திருப்பியும் பண்ணின மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த 3 மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீட் 2026ல நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல டாக்டரா போய் ஜாயின் பண்றது உறுதி.